ஆடியோ ரிலீஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணல சார். ஓகே. அண்ட் ஃபைனலாக அது படித்தேன், நான் நெட்லேயும் படித்தேன். அடியாளோட வந்த சிவகார்த்திகேயன் சொல்லி. அடியாளோட வர்றதுக்கு நான் கட்ட பஞ்சாயத்தோ கந்துவட்டி பிஸ்னஸோ பண்ணல. ஆக்சுவலாக சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கோம். சினிமாவில் நடிக்கும்போது அது தேவையும் பண்ணல. இன்றைக்கும் தேட்டருக்கு போயிட்டு வரதாகட்டும், இல்லை வாரத்துக்கு 2-3 நாள் சத்தியம் தேட்டர் தான் போயிட்டு வரேன். அண்ட் வெளியில் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வரோம். நான் தனியாக தான் போய்ட்டு வரேன். இப்போ கூட வரும்போது என் ஃப்ரெண்டு வந்தான். திரும்பி பார்த்தேன் கருப்பு டிஷர்ட் போட்டிருந்தான். டே பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கான், நீ பேசாமல் வீட்டுக்கு போயிரு, இல்லைன்னா உடனே அடியாள் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க, உங்கள் மாமனார் வீட்டில் திட்டுவாங்க, புதுசாக வேறு கல்யாணம் ஆயிருக்கு, அதை வேறு சொல்லியிருந்தேன். ஸோ அது பில்டப்லாம் பண்ணணுன்றதுக்காகலாம் நான் பண்ணவே இல்லை சார். அது அவசியமும் இல்லை. அது ஏன் அவ்வளோ பெரிய ஆர்டிக்கலாக அப்படி தனியாக வந்துச்சு? நான் வந்து அத்தனை பேர் 50 அடியாட்கள்னால் நீங்கள் பேமெண்ட் யோசிச்சு பாருங்கள். பெரு ஹெட்டுக்கு ஒரு 50 பேருனா ஒருத்தர் 2000 வாங்கினா கூட 1 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு வசதி ஆகல சார். இன்னும் ஆடியோ லான்ச் எப்போவும் யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களோ அவங்க தான். நான் இப்போயும் தனியாக தான் வந்தேன் எப்போ, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கே தனியாக தான் வந்தேன். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு கூட்டம் சேர்த்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. வந்து இந்த மாதிரி பாட்டு தான் வேணும்னு கேட்குற இன்னும் அந்த ஸ்டேஜுக்குலாம் வரல சார். ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன இருக்கோ அப்படிங்கிறத. இப்போ அடுத்த படம் டானாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த கேரக்டரே அப்படி தான். கேரக்டரே வந்து சிகரெட் பிடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாதுன்னு இருக்கிற கேரக்டர் தான். அப்படின்னா நான் அந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சாங் வச்சுருந்துருக்கணும். அடுத்த படத்தில் அந்த மாதிரி சீன் கூட இருக்காது. அண்ட் இந்த கேரக்டருக்கு அது தேவைங்கிறதுனால வைக்கிறாங்க. அண்ட் அது இன்றைக்கி அது ஒரு ஆடியோவாக பார்க்கும்போது அது கேட்குறதுக்கு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இது தனிப்பட்டு இதை வச்சு இதை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்கான இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. அடுத்த படமோ அதுக்கான காட்சிகள் இருக்காது ஆக்சுவலாக. சார் எனக்கு அதிகபட்சம் என்ன அப்ரோச் பண்ணுறது இந்த இன்டர்நெட்டில் வந்து அடியாள் விஷயம் மட்டும்தான். அது எல்லோரும் அடிக்கடி ரீட்வீட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும்தான் என்னை அப்ரோச் பண்ணுற ஒரே விஷயம். மற்றபடி எந்த அப்ரோச் இல்லை சார். நான் என்னோடய ரியல் லைஃப்பில் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணது கிடையாது. மனம்குத்தி பறவையில் ஒரே ஒரு ஷாட்டில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி வச்சாங்க. எனக்கு அது இழுத்தோடனே டேக்கில் டைலாக் பேசமில்ல, இருமல் வந்துச்சு. டேக்லேயே அப்படி ஸ்டைலாக தூக்கி போட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ விவரமான இல்லையா அப்படின்னாரு டேரக்டர் சார். சரில சார், வரல சார். ஸோ ரியல் லைஃப்பில் அப்படி இருக்கிறேன் சார். அண்ட் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இந்த மாதிரி கதைகளை நான் பண்ண முடியும். அதாவது வீட்டுக்கு அடங்காமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அந்த காலகட்டத்துக்கான கதைகள். இப்போ இது தாண்டின இப்போ கதைகளை அடுத்து நான் சூஸ் பண்ண. உதாரணத்துக்கு அடுத்த படம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து டைரக்டரோட தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு தேவைப்படுறதுனால அப்படி இருக்குது. ஸோ அடுத்த படங்களில் நான் அந்த பொறுப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுவேன். நீங்கள் எந்த சேனல் எடுத்தாலும் என்னுடைய இன்டர்வியூ நான் அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூக்கு போகாமல் இருந்தது கிடையாது. அண்ட் சேட்டலைட் ரைட்ஸாக எடுத்துக்கிட்டாலுமே மனம்குத்தி பறவை சன் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கினாங்க, வருத்தப்பட வாலிப சங்கம் கலைஞர் டிவி வாங்கினாங்க, அண்ட் விஜய் டிவி எதிர்நீச்சலும் இந்த மான்கரத்தையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இது சேட்டலைட் உரிமையோ இதையோ டிசைட் பண்ணுறதும் என்னுடைய வேலை கிடையாது. அண்ட் நடிகராக வந்துட்ட பிறகு இந்த டிவி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் இருக்க முடியாது. நான் பொதுவாக தான் இருந்தாகணும். அந்த இடத்துல அது ஒரு சுயநலமாக கூட இருக்கலாம். எக்ஸ்ட்ரா அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம படத்துக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான், அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். அது எந்த சேனலாக இருந்தாலும் அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். அது நீங்கள் எந்த பேஸில் கேட்குறீங்கன்னு தெரியல. எந்த சேனலுக்கும் போகாமல் இருந்ததில்லை இது வரைக்கும். அது எந்த சேனலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே போயிருக்கிறேன் நான். அவங்க வந்து நீட்டாக வந்து உள்ளே உட்கார்றதுக்கு ஆன விஷயமாக தான் அதை வந்து பண்ணோம். அந்த ஒரு ஏன்னா ஒரு க்ரௌடு வரும் நமக்கு தெரியும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். ஸோ அது வந்து ஒரு தப்பான ஒரு இதில் முடிஞ்சது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு படிப்பாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்குறோம். சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com